இன்றைக்கி கோதுமை மாவுతో போண்டா செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படியும். 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துன்னு இருக்கேன் பாருங்கள். அதில் அரிசி மாவு போடலாம். அதே 2 கப்பு அளவு 2 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன் பாருங்கள். அதிலோக்கி தயிர், புளிச்ச தயிர் தான் இருக்கணும். இது ஒரு பேக்கெட்டு பாதி அளவு ஊற்றிக்கிறேன். தயிர் ஊற்றிட்டோம் தானே, కొంచెమోండు ఉప్పు, అందులోకి కొంచెమోండు ఇది ఆంధ్ర స్టైల్ బోండా, కొంచెమోండు సీరగం. இது நல்லா கலக்கணும் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். இப்படி கலக்கணும். கலக்கிட்டு போண்டா போட்டுக்கணும். ஒரு 1/2 hour అయినా ஊற வைக்கணும். இது இந்த போண்டா மாவு. அதில் சட்னி செஞ்சால் ஆந்திரா ஸ்டைல். எண்ணெய் வச்சுருக்கேன் அடுப்பு மேலே, கொதிக்குது. போண்டா போட்டுடலாம். இது ஒரு 1 hour 2 hours ஊறணும். நல்லா ஊறினா தான் நல்லாயிருக்கும். நான் நல்லா ஊற வச்சுருக்கேன். தயிர், புளிச்ச தயிர் தான் போடணும். சூப்பராக இருக்கும். பார்க்கலாம். மாவு இப்படி பார்த்தேன், இப்படி வரணும். சரிங்களா? போண்டா போட்டுடலாம். ஃபஸ்ட்டு டெஸ்டிங்கு கொஞ்சோண்டு போட்டு பார்க்கலாம். குட்டி குட்டியாக போண்டா போட்டுக்கணும். வந்து பாருங்கள் போண்டா. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஆந்திரா ஸ்டைல் கோதுமை மாவு, தக்காளி, பச்சை மிளகாய் சட்னி. இந்த ரெசிபி பிடிச்சிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.